குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான குதிரைவாலி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குதிரைவாலி பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்புலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்படி வறுக்கிறனால இந்த குதிரைவாலியில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போயிடும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை குக்கரில் மாற்றிட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. குதிரைவாலி அரிசியில் எதுவும் பொட்டெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1:3 ரேஷியோவில் 1 கப் சேர்த்துனிங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துணும். நான் இங்கே 3/4 கப் எடுத்திருக்க பருப்பு அரிசியும் சேர்ந்து அதனால் 2.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 4-5 விசிலுக்கு விட்டுக்கலாம். ஸோ இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மில்லட் நீங்கள் ஊற வைக்காமலே இந்த மாதிரி 4-5 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லை குக்கர்லேயோ அப்படியே வச்சுக்கிறனாலும் ஓகே தான். ஸோ இதை நல்லா மாற்றிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சையோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா அங்கங்கே இனிப்பு வர்றது பிடிக்குன்னா திராட்சை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் யாரும் மிளகு சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா 2-3 நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க குதிரைவாலி சாதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குதிரைவாலி பொங்கல் சர்வ் பண்ணும்போதும் மேலே கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொங்கல் செய்யும்போது சிறுதானியம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸோ இந்த குதிரைவாலி பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.